வன்னித் திருப்பதியினிலே கோயில் கொண்ட இனியவளே, கன்னிமரி மாதாவே, மருதமடுத்தாயவளே, மருதமடுத்தாயவளே, அடைக்கலமும் ஆதரவும் புகலிடமும் முன்பதியே, அண்டி வந்தோம் நாங்களம்மா, உன்னருளால் காத்தருள்வாய் அம்மா வன்னித் திருப்பதியினிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இலங்கை தீவிலே புண்ணிய தலமாக விளங்குகின்ற மருதமடு மாதாவின் பெருவிழாவிலே நாம் இணைந்து அந்த அன்னியை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இலங்கை தீவை ஒல்லாந்தர் கைப்பற்றிய காலம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடூரமான வேதகலாபனை தொடங்கியது. இதை கண்ட மக்கள் அச்சத்தினால் தங்கள் இருப்பிடங்களை விட்டுவிட்டு காடுகளுக்குள்ளே செல்ல தீர்மானித்தார்கள். இந்நிலையிலே மாந்தையில் வாழ்ந்த 20 குடும்பங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தாங்கள் அன்பு செய்த செவ்வாழை அன்னியை பாதுகாக்கவும் தீர்மானித்தார்கள். 1670ஆம் ஆண்டு தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு மக்கள் வன்னிக்காட்டுக்குள் அலைந்து திரிந்தார்கள். அந்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு இடம் மருதமடு. 4 பக்கமும் காடுகளால் சூழப்பட்ட அமைதியும் பாதுகாப்பும் அங்கே அவர்களுக்கு தெரிந்தது. அந்த இடத்திலேயே அன்னியை இருத்தி வழிபாடுகள் செய்து அவர்கள் தங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை வாழ ஆரம்பித்தார்கள். இக்காலத்திலே யாழ்ப்பாணத்திலும் வேதகலாபனை கொடூரமாக இருந்த காலம். விசுவாசிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வன்னிக்காட்டுக்குள் அலைந்து திரிந்து மருதமடு பகுதிக்கு வந்து ஏற்கனவே இருந்த கத்தோலிக்க விசுவாசிகளுடன் ஒன்றிணைந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் சிவமாலை அன்னைக்கு மருதமடு அன்னை என்று பெயர் சூட்டி வாழ்த்தி போற்றி தங்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள். இந்நிலையில் காலம் செல்ல 1870ஆம் ஆண்டில் இருந்து ஆடி மாதம் 2ஆம் திகதி திருவிழா ஆரம்பமாகியது. அக்காலத்தில் ஆயராக இருந்த ஆயர் பொன்ஷீன் அமதி அவர்கள் இந்த விழாவினை ஆரம்பித்து வைத்தார். இலங்கையில் இருக்கின்ற இலங்கையின் பல பாகங்களிலும் வாழ்ந்து வந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்த்து மடுவிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த விழாவை கொண்டாடி அன்னையின் பரிந்துரை மூலமாக இறை அன்பை பெற்றுக் கொடுக்க அவர் வழி செய்தார். அன்றில் இருந்து ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடுத்திருப்பதியில் ஒன்று கூடி அங்கே தங்கியிருந்து அன்னையோடு அந்த வாழ்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடுத்திருப்பதியிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அன்னையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையின் வாழ்வில் இருந்து தங்களுடைய வாழ்வுக்கு எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் அருகில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த விழாவில் இருந்தாலும் அந்த விழாவிற்கு செல்ல முடியாமல் போனாலும் அன்னையினுடைய பரிந்துரை நாடுவோம். நிச்சயமாக அன்னை மரியா தன்னுடைய தாய் அன்பை எங்கள் எல்லோருக்கும் தருவார் என்ற நம்பிக்கையிலே அவரை வாழ்த்தி போற்றி ஆண்டவர் இயேசுவிடம் எமக்காக பரிந்துரைக்க மன்றாடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே மகிழ்ச்சியோடு செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே,
ஆமேன், ஆமேன். தொல்லைகளால் சீரழிந்து தத்தளிக்கும் வேளையிலும் பிள்ளைகளை நாம் இழந்து பேதரிக்கும் வேளையிலும் தொல்லைகளால் சீரழிந்து தத்தளிக்கும் வேளையிலும் பிள்ளைகளை நாம் இழந்து பேதரிக்கும் வேளையிலும் ஊரிழந்து உறவிழந்து ஊசலாடும் வேளையிலும் மருதமடு மாதாவே சேர்த்தழைத்து காத்து